இந்த கேள்வியை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். அதாவது இது ஒரு மிக நீண்ட கடத்தி, அதில் I என்ற மின்னோட்டம் வருது. அந்த I என்ற மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி சுற்றி இப்படி போகும். இதில் ஒரு வட்ட கடத்தி இருக்குது. இது முடிவிலே நீண்ட இருபக்கம் முடிவிலே நீண்ட கடத்தி ஒன்று இருக்குது. இவ்விரு கடத்தியாலும் இந்த புள்ளியிலிருந்து ஆர் தூரத்தில், அதாவது இந்த வட்டத்தின் மையம் ஓவில் உருவாகிற காந்தப்பாய் அடர்த்தியை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். குறியீடில் நாங்கள் என்ன குறியீடுகளை பயன்படுத்தி நாங்கள் எழுத போகிறோம். மையத்தில் உருவாகிற காந்தப்பாய் அடர்த்தியை பி என்று போட்டு போடுறேன். பி சமன் இந்த வட்டக்கடத்தியால் மையத்தில் உருவாகிற காந்தப்பாய் அடர்த்தி எழுத போகிறோம். அதுக்கு சாம்பாடு மியூனோட் ஐங்குள் 2R. மியூனோட் மின்னோட்டம் எங்களுக்கு I 2R ரெண்டு தர ஆரையை நாங்கள் பார்க்கணும் போடணும். அந்த ஆரையங்களுக்கு ஆறாக இருக்குது. இது நாங்கள் திசையை பார்க்கணும், பிடிச்சி பார்க்கணும். விளக்கையை நாங்கள் பிடிச்சி பார்க்கணும்னு சொன்னால் மின்னோட்டம் இப்படி ஓடுது. என்ன வட்டக்கடத்தில் மின்னோட்டம் இப்படி ஓடுது. பெரியவிரல் உள்நோக்கிய திசையை காட்டுது. அப்போ உள்நோக்கிய திசையில் தான் எங்களுக்கு அதான் மின்புலக்கோடு காந்தப்புலக்கோடுகள் இருக்குது. உள்நோக்கிய திசையில் தான் எங்களுக்கு காந்தப்புலக்கோடுகள் இருக்குது. சார், இது மிக நீண்ட இருபக்கம் மிக நீண்ட நேரிய கடத்தி. அப்போ அதால் இந்த இடத்துல உருவாகிற அந்த காந்தப்பாய் இடத்துக்கு சாம்பாடு என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் மியூனோட் ஐங்குள் 2πR. மியூனோட் மின்னோட்டம் எங்களுக்கு I 2π R எங்களுக்கு என்ன அந்த கடத்தியிலிருந்து ஆர் தூரம் ஆர். திசையை நாங்கள் பார்க்கணும். அப்போ இது மின்னோட்ட திசையை நாங்கள் பிடிக்கணும். பிடிச்சோம்னு சொன்னால் இப்படி சுற்றி வந்தோன்னு சொன்னால் வெளிநோக்கிய திசையில் காந்தப்புல கோடுகள் வரும். டாட். அப்போ ரெண்டையும் நாங்கள் சுருக்கணும். B7 இப்போ பார்க்கணும். இது பெருசா இது பெருசான்னு நாங்கள் பார்க்கணும். பார்த்தோம்னு சொன்னால் இதையும் விட இது எங்களுக்கு பெருசு. இதையும் விட எங்களுக்கு பெருசு. ஏன் கீழே பை ஒன்று இருக்கேன். அந்த கணியம் என்ன சிறிய கணியம் இதையும் விட. ரைட். அப்போ நாங்கள் இதில் இருந்தால் இதை கழிக்கணும். கழிச்சோன்னு சொன்னால் மியூனோட் ஐங்குள் 2R மைனஸ் மியூனோட் ஐங்குள் 2π. அப்போ இதுதான் பெரியது. அப்போ ஆக மொத்தம் என்ன உள்நோக்கி தான் எங்களுக்கு காந்தப்புலம் இருக்குது. இவ்வளோ சொல்கிறேன். ரைட். பி சமன் அப்போ நாங்கள் பொது எடுப்போம். மியூனோட் ஐய பொது எடுப்போம், ரெண்டை பொது எடுப்போம், பைய பொது எடுப்போம், ஆற பொது எடுப்போம். இதில் மியூனோட்டை எடுத்துட்டோம், ஐ எடுத்துட்டோம், ரெண்டு எடுத்துட்டோம், பை எங்களுக்கு இல்லாமல் எடுத்துருக்கோம். பையண்டு வரும். ஆறு எடுத்துருக்கிறோம். மைனஸ் மியூனோட் எடுத்துட்டோம், ஐ எடுத்துட்டோம், ரெண்டு எடுத்துட்டோம், பை ஆறு இவ்வளோ எடுத்துட்டோம். அப்போ இங்கே ஒன்று வரும். அப்போ உள்நோக்கிய திசையில் காந்தப்பாய் அடர்த்தி மியூனோட் ஐங்குள் 2πR என்று π-1 ஆக இருக்கும். இந்த உருவத்தில், அதாவது இந்த அமைப்பில் இந்த ஒவ்வொன்றும் இடத்துல உள்நோக்கியதாக காந்தப்பாய் அடர்த்தியாக இருக்கும். சொல்கிறேன். அப்போ இதுக்கு ஒரு உதாரண கணக்கு நாங்கள் பார்ப்போம். ஆரம்பியர் மின்னோட்டம் ஆரையங்களுக்கு 4 சென்டிமீட்டர். இந்த மையத்தில் உருவாகிற அந்த காந்தப்பாய் அடர்த்தியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மையத்தில் உருவாகிற காந்தப்பாய் அடர்த்தியை B என்று போட்டுக்கிறோம். B7 இந்த வட்டக்கடத்தியால் உருவாகிற காந்தப்பாய் அடர்த்திக்கான சாம்பாடு தெரியும். மியூனோட் ஐங்குள் 2R. மியூனோட் மியூனோட் பெருமதி எங்களுக்கு தெரியுமே. போப்பை தர 10/7. மின்னோட்டம் பார்த்தோம்னு சொன்னால் மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி சுற்றி எங்களுக்கு இப்படி போகுது. அதாவது 6 ஆம்பியர். 6 2R 2 தர 4 சென்டிமீட்டர். மீட்டருக்கு மாற்றினா 4 தர 10/2. அப்போ திசையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்படி சுற்றி வருது மின்னோட்டம். அப்போ உள்நோக்கிய திசையில் இருக்கும் காந்தப்புல கோடு. சக இனி இருபக்கமும் முடிவிலி நீள நேரிய கடத்தி. அதால் உருவார காந்தப்பாய் இடத்துக்கு சமன்பாடு மியூனோட் ஐங்குள் 2πR. மியூனோட்டுக்கு தெரியும் 4π தர
10/7 தர மின்னோட்டம் R கீழே போட்டோம்னு சொன்னால் 2 பை ஆறுக்கு பையெல்லாம் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் தூரத்தை நாங்கள் பார்த்தோம்னா 4 சென்டிமீட்டர் மீட்டருக்கு நாங்கள் மாற்றினோம்னு சொன்னால் தர 4 தர 10/2 நாங்கள் திசையை நாங்களே போடணும். அப்போ மின்னோட்டம் மேல் நோக்கி ஓடுது. இப்படி வந்தோன்னு சொன்னால் வெளிநோக்கிய திசையில் காந்த புலக்கோடுகள் இருக்கு. அப்போ டோட் பி சமன். அப்போ இது பெருசான்னு பார்த்தா எங்களுக்கு என்ன இதுதான் பெருசாக இருக்கும். இது கீழே பை என்ற பெருமதி இருக்கபடியா கீழே அடியில் பெருமதி கூறுறபடியா இந்த பெருமதியை விட இந்த பெருமதி குறைவாக இருக்கும். அப்போ இதில் இருந்து தான் நாங்கள் கழிக்க வேணும். கழிச்சோம்னு சொன்னால் 4 பை தர 10/7 தர 6 2 தர 4 தர 10/2 சய 4 பை தர  அப்போ இதுதான் பெருசென்றபடியாக விளையிலான உள்நோக்கிய திசையில் தான் காந்தப்புல கோடுகள் இருக்கும். அப்போ உள்நோக்கிய திசை பி சமன். அப்போ பொதுவான விஷயங்களை நாங்கள் பொது எடுத்தோம்னு சொன்னால் 4 பைய பொதுருப்பம் தர 10/7 பொதுருப்பம் தர R 2 பொதுருப்பம் 2 இதை பொதுருப்பம் இவ்வளோத்தையும் பொதுருத்தம்னு சொன்னால் 2 பை தர 2 பை தர 10 2 பை தர 4 4 தர 10/2 பிரேக்கெட்டுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோத்தையும் பொது எடுத்துருக்கிறோம். இதில் பை இல்லாமல் பையை நாங்கள் எடுத்துருக்கிறோம். அப்போ மேலே பை வரும் சய இவ்வளோத்தையும் நாங்கள் பொது எடுத்துருக்கோம் வெளியில். அப்போ -1 வரும் ரைட். அப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் சுருக்கினோம்னு சொன்னால் இந்த 4 இந்த 4 இல்லாமல் போயிடும். இந்த 2 சுருக்கினோம்னு சொன்னால் இங்கே ஒரு 3 வரும். இந்த பையும் வெட்டுப்பட்டுரும். இந்த 10/2 நான் சுருக்கினோம்னு சொன்னால் ஒரு 10/5 வரும். அதங்களை போட்டுக்கொள்கிறேன். அப்போ பி சமன் மிச்சமாக இருக்கிற பார்ப்போம். எங்களுக்கு எல்லாம் 3 ஒன்று மிச்சமாக இருக்குது. 3 பை -1 தர இதை சுருக்கினா 10/5 வரும். டெஸ்லா திசை எங்களுக்கு என்ன உள்நோக்கிய திசைகள் சொல்கிறது. அப்போ இதில் அதாவது இதில் நாங்கள் உருவான மையத்தில் உருவார காந்தப்பாய் அடுத்தியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுங்களை 3 தர பை -1 தர 10/5 டெஸ்லாண்டு வருது. அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதாவது வட்ட கடத்தியல் வரைக்க அதாவது மிக நீண்ட இருபக்கமும் நேரிய கடத்தியல் வரைக்க அதாவது முழுமையாக இருக்கிற தரவுகளுக்கு ஏற்றமாய் இந்த ஓவில் உருவார காந்த பயணத்தை எப்படி காண்றேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த உதாரணங்கள் உங்களுக்கு கேள்விகள் செய்கிறதுக்கு உதவியாக எங்களுக்கு இருக்கும். அடுத்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். ரைட். இப்போ நான் இதை பார்ப்போம். இந்த அமைப்பில் ஓண்ட மையத்தில் உருவார அந்த காந்த பயணத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். மின்னோட்டம் IR. அதாவது இது நேரிய முடிவில் நீள கடத்தி கீழங்களுக்கு என்ன முடிவில் நீளத்துக்கு போகுது. இது இஞ்சால முடிவில் நீளத்துக்கு நாங்களுக்கு போகும். அப்போ இந்த அமைப்புகளால் இந்த மையத்தில் உருவார காந்த பயணத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் பி என்று போட்டுக்கொள்வோம். பி சமன் முதல் இந்த வட்டக்கடத்தியால் உருவார காந்த பயணத்தைய மையத்தில் உருவார நாங்கள் போட போகிறோம். போட்டோம்னு சொன்னால் அதுக்கு சமன்பாடு மின்னோட்டம் 2R மின்னோட்டம் எங்களுக்கு I மின்னோட்டம் முடி வந்து என்ன இப்படி சுற்றி இப்படி போகும். I 2 தர R இங்கேயும் R சரியா R. அப்போ திசையை நாங்கள் பார்க்கணும். விளக்கையை பிடிச்சி பார்க்கணும். மின்னோட்டம் இந்த திசையில் சுற்றி வருது. அப்போ உள்நோக்கிய திசையில் இருக்கும் காந்தப்புலம் கூடுது. சரியா சொல்கிறேன் ரைட் சார். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த கடத்தியால் இந்த மையத்தில் உருவான அந்த காந்தப்பாய் அடர்த்திக்கான பெருமதிகளை போகிறோம். இந்த கடத்தியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இருபக்கமும் நீண்ட முடிவிலி நீள கடத்தி அல்ல, இது ஒரு பக்கம் நீண்ட முடிவிலி நீள கடத்தி. ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஒரு பக்கம் நீண்ட முடிவிலி நீள கடத்தியின்
அந்த முனையில் இருந்து ஆர் தூரத்தில் உருவாகிற காந்தப்பா இடத்துக்கான சமன்பாடு பார்த்துருக்கிறோம். மியூனோட் ஐங்கிள் 4πr பார்த்துருக்கோம். ஏற்கனவே அந்த தியரியில் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் அதை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும். அப்போ அதாவது ஒரு பக்கம் முடிவிலி நீள கடத்தியால் அந்த முனையிலிருந்து ஆர் தூரத்தில் உருவாகிற காந்தப்பா இடத்துக்கான சமன்பாடு மியூனோட் ஐங்கிள் 4πr. மியூனோட் ஐங்கிள் 4π ஆர் ஆர்ன்னு சொன்னால் இங்கேயும் ஆர். திசையை நாங்கள் இனி பார்க்கணும். மேல் நோக்கி திசையில் மின்னோட்டம் ஓடுது, இப்படி சுற்றி வரும் காந்தப்புல கோடுகள். அப்போ வெளிநோக்கி திசையில் இருக்கு. அப்போ இந்த கடத்தியால் உருவாகுமான்னு பார்த்தா இந்த இடத்துல இதில் எங்களுக்கு உருவாகாது. ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே தியரியில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதாவது கடத்தியின் வழி ஏன்னா இப்போ கடத்தி இப்படி இருக்கேக்க அந்த கடத்தியிலே நேர் மேல ஒரு புள்ளி இருந்துன்னு சொன்னால் அதில் காந்தப்பாயடத்தி 0 இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பியோசபாவின் விதியை பயன்படுத்தி நாங்கள் அந்த கேள்வியை செய்யக்க அதில் பார்த்துருக்கிறோம் என்ன, அதாவது கடத்தி வழியே இருக்கிற அந்த மேல் நோக்கி இருக்கிற புள்ளியில் அந்த பீண்ட பெறுமதி எங்களுக்கு 0 இருக்குன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இந்த கடத்தியால் எங்களுக்கு இதில் காந்தப்பாயடத்தி உருவாகாது, அது 0 இருக்கும். அப்போ நாங்கள் இதை கண்டுக்க தேவையில்லை. அப்போ இந்த கடத்தியாலையும் இந்த வட்ட கடத்தியாலையும் மையத்தில் அந்த காந்தப்பாயடத்தி உருவாக போகுது. இனி நாங்கள் சுருக்குவோம். பீசம் இதுவா பெருசுன்னு பார்த்தா எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு பெருசாக இருக்கும். அப்போ இதிலேருந்து இதை கழிக்க வேண்டும். இப்போ மியூனோட் ஐங்கிள் 2rலேருந்து மைனஸ் மியூனோட் ஐங்கிள் 4πr கழிப்போம். அப்போ கழிச்சோம்னா இதுதான் எங்களுக்கு பெருசு. அப்போ விளையிலாக உள்நோக்கித்தான் எங்களுக்கு காந்த விசைக்கோடுகள் போகும். அப்போ உள்நோக்கி திசை பீசம். பொது அர்த்தம்னு சொன்னால் மியூனோட் ஐ கிளாங்கள் 4πr அப்போ இருப்போம். ரைட், இந்த மியூனோட் ஐ எடுத்துருக்கிறோம், 2 ஆர் எடுத்துருக்கிறோம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பையையும் எடுத்துருக்கிறோம், 2ஐயும் எடுத்துருக்கோம். அப்போ 2 பையண்டு வரும். சய இவ்வளோத்தையும் பொது எடுத்துருக்கோம், 1 வரும். அப்போ உள்நோக்கிய திசையில் எங்களுக்கு காந்தப்பா எடுத்து மியூனோட் ஐங்கிள் 4πr என்று 2π - 1 இருக்குது. அப்போ இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொண்டு நாங்கள் இது ஒரு பக்கம் முடிவில் நீள கடத்தியில் முனையில் உருவாகிற காந்தப்பா இடத்துக்கான சாம்பாடு அதன் தெரிஞ்சிருக்கணும். வட்ட கடத்தியாலும் உருவாகும். அடுத்தது இது மிக நீண்ட கடத்தியாக ஒரு பக்கம் மிக நீண்ட கடத்தியாக இருந்தாலும் எங்களுக்கு அதை நீட்டி கொண்டு வர மேற்புள்ளியில் காந்தப்பா இடத்தி எங்களுக்கு 0 இருக்குன்னு ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த விஷயம் எங்களுக்கு ஞாபகம் இருந்தோன்னு சொன்னால் இந்த மையத்தில் உருவாகிற அந்த காந்தப்பா இடத்தையே நாங்கள் காணக்கூடியதாக எங்களுக்கு இருக்கு. இனி நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், அப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். அதாவது மிக நீண்ட கடத்தியால் வேற மின்னோட்டம் இப்படி ஒரு அரைவட்ட பாயோடாக வந்து திருப்பி மிக நீண்ட கடத்தியோடாக மின்னோட்டம் எங்களுக்கு போகும். இந்த மையம் ஓவில் உருவாகிற அந்த காந்தப்பாய் அடர்த்தி பீண்ட பெருமதியை நாங்கள் காணப்போம். முதலாவது இந்த அரைவட்ட கடத்தியால் மையத்தில் உருவாகிற அந்த காந்தப்பாய் அடர்த்திக்காக எழுதுவோம். எங்களுக்கு வட்ட கடத்தியால் உருவாகிற தெரியும் மியூனோட் ஐங்கிள் 2r. அப்போ அரைவட்ட கடத்தியால் உருவாகிற என்னம்னு சொன்னால் மியூனோட் ஐங்கிள் 2 ஆரியங்களுக்கு ஆர் தர அரை ஏன் அரைவாசி முழுவட்ட கடத்தியால் உருவாகிறான் அது. அப்போ திசையை நாங்கள் பார்க்கணும். பிடிச்சி பார்ப்போம். இப்படி பிடிச்சோம்னு சொன்னால் மின்னோட்டம் இந்த திசையை ஓடைக்க வெளிநோக்கிய திசையில் காந்தப்புல கோடுகள் இருக்கு. சக இனி மேலே இருக்கிற மிக நீண்ட நேரிய கடத்தியால் உருவாகிற அந்த காந்தப்பா இடத்தையே நாங்கள் போட போகிறோம். இது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பக்கம் மிக நீண்ட நேரிய கடத்தி, இங்கால பக்கம் இல்லை, இங்கால பக்கம் மட்டும் மிக நீண்ட நேரிய கடத்தி. அந்த முனையிலிருந்து ஆர் தூரத்தில் ஏன் இது ஆறுன்னு சொன்னால் இதுவும் ஆறாத்தான் இருக்கு. ஆர் தூரத்தில் உருவாகிற காந்தப்பா இடத்தையே காண போகிறோம். அதுக்கான சாம்பாடு மியூனோட் ஐங்கிள் 4πr ஏற்கனவே நாங்கள் தியரியில் பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த கடத்தியால் உருவாகிற காந்தப்பா இடத்தையே எழுத போகிறோம். மியூனோட் ஐங்கிள் 4π ஆரையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆர். ரைட், இனி நாங்கள் திசையை பார்த்தோம்னு சொன்னால் மின்னோட்டம் இந்த திசையில் ஓடுது. அப்போ காந்தப்புல கோடுகள் இப்படி சுற்றி என்ன வெளிப்பக்கம் வரும். அப்போ டாட் சரியா, வெளிப்பக்கம் வந்தால் டாட். சக இனி இந்த கடத்தியால் உருவாகிறது.
அப்போ இதுவும் இதே மாதிரி ஒரு கடத்தி, ஒரு பக்கம் நீண்ட மிக நீண்ட நேரிய கடத்தி. அப்போ அதால் உருவார காந்தப்பாய் எடுத்து மீனோட் ஐயங்கள் போப்பையா, மீனோட் ஐயங்கள் போப்பை ஆரியங்களுக்கு என்ன, இதுவும் இவ்வளவு தூரம் ஆறாக இருக்கு போப்பையா. திசையை நாங்கள் பார்க்கணும். மின்னோட்டம் இந்த திசையில் ஓடுது. அப்போ காந்தப்புல கூடுதல் என்ன இப்படி வரும், வழி நோக்கிய திசையில். பி சமன் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மூண்டும் ஒரே திசையில் இருக்கு. அப்போ மூண்டையும் நாங்கள் கூட்டலாம். என்ன ஒரே திசையில் இருந்தால் மூண்டையும் கூட்டலாம். அப்போ கூட்டினோம்னு சொன்னால் மீனோட் ஐயங்கள் 2R, சாரி இதை சுருக்கினா 4R வரும். என்ன இங்கே ஒரு 2 தர 2 4 இல்லை சக, இதை சுருக்கணும்னு சொன்னால் மியூனோட் ஐயங்கள் 4πR சக மியூனோட் ஐயங்கள் 4πR. திசை எங்களுக்கு என்ன வழி நோக்கி திசை. பி சமன் இப்போ நாங்கள் பொது எடுப்போம். இப்போ பொது எடுத்தோம்னு சொன்னால் மியூனோட்டை பொது இருக்கலாம், ஐய பொது இருக்கிறேன், அதே மாதிரி 4πRையும் பொது இருக்கிறேன். இதில் நான் மியூனோட்டை 4 இருக்குது 6 இருக்குது, பை இல்லை, அப்போ ஒரு பை ஒன்று வரும் சக. இவ்வளோத்தையும் பொது எடுத்தாச்சு, அப்போ ஒன்று வரும் சக. இவ்வளோத்தையும் முழுமையாக எடுத்தாச்சு, அப்போ ஒன்று வரும். அப்போ சுருக்கிறோம்னு சொன்னால் பி சம் மியூனோட் ஐயங்கள் 4πR இன்ட்டு பை ப்ளஸ் 2 என்று வரும், வெளிநோக்கிய திசை. சொல்கிறேன் ரைட். அப்போ இந்த அமைப்பில் இந்த ஓண்ட புள்ளியில் உருவார காந்தப்பாய் இடத்தையை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் சொல்கிறேன் ரைட். அப்போ நாங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு கடத்தியாலையும் எப்படி உருவாகுது, எவ்வளோ ரேஞ்சில் உருவாதுன்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக பார்த்தோம்னு சொன்னால் இப்படிப்பட்ட கேள்வியல் விளக்கங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறேன். அடுத்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம் ரைட். அப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது எண்ணிக்கையான தடங்கள், அதாவது 4 தடங்கள் எண்ணிக்கை 4, ஒரு வட்டக்கடத்தி ஆரியங்களுக்கு 2 சென்டிமீட்டர் 2 ஆம்பியர் மின்னோட்டம் ஓடுது. அப்படி ஓடைக்கு இந்த மையம் ஓவில் உருவார காந்தப்பாய் இடத்தையை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். எண்ணிக்கையான சுருள்கள் இருக்க மையத்தில் உருவார காந்தப்பாய் இடத்துக்கான சாம்பாடு தெரியும். பி சமன் மியூனோட் என்ஐ இங்கு 2R. பி சமன் என்னன்னு சொல்லுவது சுற்றுகளின் எண்ணிக்கையாக இருக்கும். அவர் பார்த்தோம்னு சொன்னால் மியூனோட் என்ற பெருமதி தெரியும் 4 π தர 10⁻7. சுற்றுகளின் எண்ணிக்கை 4 தர மின்னோட்டம் ஐயங்களுக்கு 2 கீழே 2 சென்டிமீட்டர் கீழே 2 இருக்குது தர ஆரியங்களுக்கு 2 சென்டிமீட்டர். அப்போ 2 தர 10⁻2. நாங்கள் திசையை நாங்கள் பார்ப்போம். விளக்கையை பிடிச்சி பார்க்கணும். மின்னோட்டம் இந்த திசையில் ஓடுது, பெரிய விரல் வெளிநோக்கிய திசையில் காட்டுது. வெளிநோக்கிய திசையில் காந்தப்புல கூடுதல் இருக்கு. பி சமன் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டையும் சுருக்கணும்னு சொன்னால் இந்த 4 வெட்டுப்பற்றும் ஒரு 1 ஓகே. அப்போ சுருக்கணும்னு சொன்னால் ஈனாங் 8 π தர இதை 2ஐயும் சுருக்கணும்னு சொன்னால் 10⁻5 டெஸ்லா வெளிநோக்கிய திசையில் இருக்குது. அப்போ இந்த 4 சுருள்களை கொண்ட இந்த வட்டக்கடத்தில் மையத்தில் உருவாக காந்தப்பாயம் எங்களுக்கு காந்தப்பாய் அடர்த்தி 8 π தர 10⁻5 டெஸ்லாவாக இருக்குது வெளிநோக்கிய திசையில். அப்போ இந்த சாம்பாடு எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எண்ணிக்கையான கடத்தியல் வட்டக்கடத்தியல் இருக்க மையத்தில் உருவார காந்தப்பாய் அடர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்கிறது ரைட். நான் இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். அதாவது இது மிக நீண்ட ஒரு வரிச்சுருள். அந்த வரிச்சுருளில் பார்த்தோம்னு சொன்னால் மின்னோட்டம் 4 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் ஓடுது. அலகு நீளத்தில் உள்ள சுற்றுக்களின் எண்ணிக்கை 100. அப்படி இருக்கேங்க அதில் மையம் ஓவில உருவார காந்தப்பாய் அடர்த்தியை நடுகிறது. அப்போ மிக நீண்ட வரிச்சுருளில் உருவார காந்தப்பாய் அடர்த்திக்கான சாம்பாடு தெரியும். பி சமன் மியூனோட் என்ன. பி சமன் மியூனோட் என்ன. அப்போ இந்த சாம்பாடை நாங்கள் போட்டோம்னு சொன்னால் மியூனோட் எங்களுக்கு தெரியும் 4 π தர
10/7 தர என்னன்னு சொன்னால் அலகு நீளத்தில் சுருள்களின் எண்ணிக்கை தந்திருக்கிறார் 100 தர மின்னோட்டம் எங்களுக்கு 4 சரி. அப்போ பெருமதியை நாங்கள் போட்டோம். சரி, திசையை நாங்கள் பார்க்கணும். மின்னோட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னா மின்னோட்டம் இப்படி ஓடும். மின்னோட்டம் எங்களுக்கு இப்படி ஓடிச்சோன்னு சொன்னால் பெரிய விலங்கு இந்த திசையை காட்டும். அப்போ இந்த திசையில் தான் காந்தப்புல கோடுகள் இருக்கும். அதாவது இந்த திசையில் நாங்கள் சொல்கிறோம், இந்த திசையில் தான் காந்தப்புல கோடுகள் எங்களுக்கு இருக்குது. அதாவது காந்தப்பாய் எடுத்து இந்த திசையில் இருக்குது. நான் சொல்கிறேன் ரைட். அப்போ B7 காந்தப்பாய் எடுத்து B7 சுருக்கினவன் சொன்னால் நான் 16 பை தர ரெண்டையும் சுருக்கினா 10/5 டெஸ்லா எங்களுக்கு இந்த திசையில் இருக்குது. நான் சொல்கிறேன் ரைட். அப்போ ஏற்கனவே நாங்கள் தியரியில் பார்த்துருக்கிறோம், மிக நீண்ட வரிச்சுருளின் மையத்தில் உருவான காந்தப்பாய் இடத்துக்கான சாம்பாடு மீனோட் என்ன என்று பார்த்துருக்கோம். அப்போ அந்த சாம்பாடு எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னால் இந்த கேள்வியை இலகுவாக செய்யக்கூடியதாக எங்களுக்கு இருக்குது.